வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் உங்களுடைய ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜ் கிட்ட வந்திருக்கோம். லயலா காலேஜ்லேருந்து ஆக்சுவலி இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய 3 BHK நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். 11 ஃபீட்டு சீலிங்கு, 1540 ஸ்கொயர் ஃபீட்டு, ரெடி டு மூவ் இன், 2 கார் பார்க்கிங்கு, சோலார், அதாவது உங்களுக்கு கிரிட்டு கூட கனெக்ட் ஆகக்கூடிய சோலார் போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய யூனிக்கான விஷயங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஆக்சுவலி இது செகண்ட் டைம் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்றது. நிறைய விஷயங்கள் இருக்குது. சில ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பார்த்து கட்டியிருக்காங்க. ஓன் யூஸ்க்காக கட்டப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. 6 ஹவுஸ் தான் டோட்டலாகவே. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. ஸோ இதில் வந்து 3 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான். ரொம்ப அழகான வீடு. நீங்கள் அதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அதை சுற்றி பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு மீதி விஷயங்களை சொல்கிறேன். ஃப்ளோர் வந்து இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோரிங் உங்களுக்கு டோட்டலாக ஃபுல்லாகவே போட்டிருக்கிறாங்க. ஸோ யூ வில் see it. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஸோ நீங்கள் வெயிலில் மழையில்னு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் உட்காந்தபடியே உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனில் கம்ஃபர்டபுள் டைமில் அழகாக உட்காந்துட்டு ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் நீங்கள் நேரில் போய் பார்க்குறதுக்கு, நேரில் போய் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அண்ட் உங்களுடைய நேரத்தையும் அலைச்சலையும் ரொம்பவே மிச்சப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது, அதை விற்கணும்னு நினச்சிங்க, ஆனால் ப்ரைஸ் என்னன்றதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஹாப்பி ஹோம்ஸ் நவ் ஆஃபர்ஸை ஒரு சர்வீஸு, அதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான மார்க்கெட் ப்ரைஸ் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஃபீஸ்க்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, இதை எடுத்து போய் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மீதி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்கிறேன். கப்பல். ஸோ நம்ம இந்த வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஆப்போசிட்டில் இது வந்து ஃபயர் ஏரியாக்கான டோரு. ஆனால் உங்களுக்கு ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இந்த பக்கம் தான் இருக்குது. நான் உள்ளே போகும்போது காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு லிஃப்ட்டு, அந்த பக்கம் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டு வந்து ஒரு பெரிய லிஃப்ட், 8 பேர் போகக்கூடிய கோனை லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வாங்க. ஸோ இதெல்லாம் காமன் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது இங்கே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த ஃபயர் வந்து ரொம்ப ஒரு ப்ரைவசியை வீட்டுக்குள்ளே கொடுக்கும். ஸோ இந்த மெயின் டோர்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் லாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே, அதாவது இந்த உள்ள வர டோர்லேயே. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தேவையான லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் சீலிங்கோடைய ஹைட்டு பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வுட் ஒர்க் எல்லாம் வந்து இந்த ஹவுஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒன்று ஆஃபீஸ் மாதிரி இதை செட்டப் யூஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதனால் இங்கே எப்படி இருக்குது. மற்றபடி இந்த ஸ்பேஸை நம்ம எப்படி வேணால் வந்து இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஒருவேளை மேலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வேலை உங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும். இப்போ இங்கே ஒரு விநாயகர் சிலை ஒரு டிசைன் இருக்குது. இப்போ உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். 8 ஃபீட்டு டோர், நல்ல சாலிடான உடன் டோர் கொடுக்குறாங்க. 8 ஃபீட்டில் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது ஈஸ்ட் ஃபேஸிங். 2 வீட்டுக்குமே இந்த சைடு ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங் தான். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்த உடனே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க. 11 ஃபீட்டுக்கான ஆக்சுவலி 11 ஃபீட்டு 6 இன்ச்சஸ் இதனுடைய சீலிங்கோடைய ஹைட்டு. இப்போ இந்த மாதிரி எல்லா வீட்டுக்குமே ஃபால் சீலிங் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மாற்றலாம். இன்கேஸ் அதை வந்து ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் ஹவவர் இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து மேலே ஃபால் சீலிங்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி இட்டாலியன் மார்பிள் எல்லாம் ஒரே சிமிலர், இதே கலரில் தான் இட்டாலியன் மார்பிள் கொடுக்குறாங்க. வி ஹாவ் அ ஃப்ளோர் பிளான். நீங்கள் ஃப்ளோர் பிளானை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது லிவிங் அண்ட் டைனிங். நல்லா இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி லைக் ஒரு 20 ஃபீட் இந்த பக்கம் அந்த ஃபயர் ஏரியாலன்னு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 12 to 11 ஃபீட் அக்ராஸ் இந்த வித்தை உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த இடத்துல இதுதான் டைனிங். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 6 சீட்டர் டைனிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இந்த இடத்துல நீங்கள் போடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஹவுஸ் ரிசப்ஷன் இந்த பக்கம் நம்ம சோஃபா போட்டுட்டு டிவி மவுண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் மவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த ஃபயர் ஏரியாவில் ஒரு விநாயகர் பெயிண்டிங், அதை ஒரு ஸ்டாச்சு கம் பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுடைய நம்பிக்கையின் பேரில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த இடத்துல வேறு எந்த டிசைன் எலிமெண்ட் வேணால் போட்டு கொடுத்துடலாம். டோர்ஸ்லாம் பாருங்களேன், வழக்கமாக நீங்கள் போனீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்ஸில் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன தான் கிளாஸாக இருந்தாலும் இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பாதி தானே ஓப்பன் பண்ண முடியும். நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே அழகாக ஃபுல் உடன் டோர் கிளாஸ் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ஆப்ஷன்ஸ் இல்லை. இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபேமிலி யூஸ்க்காக அது பண்ணது. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ண மாதிரி இந்த டோருமே நம்ம வந்து அழகாக இதில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு சாத்தியமே கிடையாது. நம்மளுடைய அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸில் நம்ம வந்து ரெடிமேட் டோர்ஸ் போகிறதுல இவ்வளோ பெரிய ஓப்பன் காற்று சும்மா பிச்சுக்கிட்டு வரோம் உள்ள.
அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இதே தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதாவது இட்டாலியன் மார்பிள்ஸ் தான். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான். நீங்கள் சும்மா அந்த ஸ்டாண்டிங் பால்கனிலாம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு டேபிள் சேர் போட்டு நீங்கள் வந்து உட்காரலாம். அந்த மாதிரியான ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ மற்ற இடங்களில் போய் பார்ப்போம். இதை சும்மா முடிடுவோம். ஸோ இது வந்து கிச்சன். ஸோ இப்போ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸுக்காக வந்து கிச்சன் யூட்டிலிட்டி எல்லாத்தையுமே அப்படி ஒன்றா விட்டுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனு. இது வரைக்கும் உங்களுக்கு கிச்சன் ஸ்பேஸு. இதுக்கு மேலே ஒரு தடுப்பு வந்து இதை வந்து ஒரு கம்ப்ளீட் யூட்டிலிட்டியாக இருக்குது மற்ற ஹவுஸில். இது வந்து இது ஃபுல்லாக அழகாக அதை கம்ப்ளீட் பண்ணதால் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பட் திஸ் இஸ் நாட் அன் அவைலபிள் ஹவுஸ். இது வந்து அவங்க ஓன் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவைலபிள் ஹவுஸ் ஆப்போசிட் சைடில் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். ஸோ கிச்சனை ஒட்டி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. ஸோ இந்த செட்டப் வந்து இந்த சிங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் ஹவுஸில் நீங்கள் வரும்போது நேரில் வரும்போது பார்க்கலாம். மேலெல்லாம் பாருங்கள் அழகாக ஸ்டோரேஜ்க்கு போயிடுச்சு. 11 feet ஹைட்டுன்றதால உங்களுக்கு மேலே வந்து நல்ல ஒரு வியூவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீட்டு கூட வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஃபேன்ஸ் எல்லாம் கூட ஆஃபில் தான் இருக்குது, அதில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா 100% வாஸ்து, பை த வே 100% வாஸ்து படி கட்டியிருக்கக்கூடிய வீடு. இந்த சைடு இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபால் சீலிங் வந்து போட்டு வருது. டோருடைய ஹைட் எல்லாமே 8 feet ஹைட்டு தான். ஸோ இங்கே பாருங்கள் எல்லா டோர்ஸுமே இந்த மாதிரி தான் அழகாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த பால்கனி டோரில் கிச்சனுக்கும் டோருக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். இது பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி கம் ஸ்பேஸ், அந்த ஏசி டக்ஸ், இந்த ஏசியோடைய அவுட்டோர் யூனிட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஃபுல்லாகவே அது ஒரு பால்கனியாகவே கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த பைப்ஸ்லாம் போது பாருங்களேன், ஏசி சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இது. அந்த டோர் போட்டுட்டு ஏதாவது சின்ன விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுறதுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. கோலார் ஃபிட்டிங்ஸ். இது சிமெண்ட் ஆகட்டும், கம்பி ஆகட்டும், இதெல்லாம் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாத்துலேயுமே இன் அண்ட் அவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் பிரிக்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணி கட்டப்பட்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஸோ அதனால் நீங்கள் அதனுடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டைம் டெஸ்டட் வர அந்த ரெட் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட், அதாவது ரிவர் சாண்டு, இதெல்லாமே. நீங்கள் உள்ளே வாங்க. இது ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து இது ஃபுல்லாக இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருக்குது. இப்போ பட் ஜஸ்ட் இமேஜின் தட் யூ கேன் ஒரு அழகான ஒரு கிங் சைஸ் பெட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறமும் சுற்றியும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ரூம்லேயுமே பாருங்கள் ஃபால் சீலிங்கு. இந்த விண்டோஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கிரில் போட தேவையில்லை. இருந்தாலுமே இந்த விண்டோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரில்லுமே சேஃப்டிக்கு போட்டிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது அவசியம் கிடையாது, இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்காக இது போட்டிருக்காங்க. அகெயின் டாய்லெட்டோடைய டோருக்கூட ஹைட் கூட பாருங்கள். எல்லா டோர்ஸுமே 8 feet ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் டிபிக்கல் டாய்லெட் பாத்ரூம் செட்டப்பு. இந்த மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபினிஷில் தான் உங்களுக்கு எல்லா மீதியோட வீடு எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் அதனுடைய இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது வந்து 3rd பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த அதே சைஸ் தான். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய சைஸ் விண்டோ வித் கிரில்லு. இந்த பெட்ரூம்க்கான டாய்லெட் பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, அப்படியே அதனுடைய மிரர் காப்பி தான். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோலார் பேனல்ஸுமே எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சோலார் பேனல்ஸ் ஒரு ரூஃபுக்கு மேலே போய்டும். நீங்கள் டெரஸை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். 3வது மாடியில் ஒரு யூனிட் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட வெயில் டைரெக்டாக வந்து ஃப்ளோரில் படவே படாது. ஏன்னா அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து சோலார் பேனல்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே ரூஃப் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்டோர் பார்ட்டி ஒன்று பண்ணணும், அதாவது ரூஃபில் அண்டர் த ரூஃப் பார்ட்டி பண்ணணும் அப்படின்னா தட் வில் பி அ வெரி குட் ஆப்ஷன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்பேஸ் தனியாக ஒன்று அலோகேட் பண்ணணும்னா அந்த பக்கம் பண்ணலாம். மேலே ஏதாவது ஒரு ப்ளே ஏரியாஸ் வந்து செட்டப் பண்ணுறதுனாலும் டோட்டலாகவே செட்டப் பண்ணிக்கலாம். அது நம்ம மேலே போகும்போது நான் உங்களுக்கு பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக. ஸோ இதில் இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டோம் இல்லையா வீடை. இல்லை நான் உங்களுக்கு சொல்லாத விஷயம் இன்னொன்று சிலதெல்லாம் சொல்கிறேன். ஹவுஸ் ஆட்டோமேஷனுக்கான செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 2 கார் பார்க்கிங், 2 கவர்ட் கார் பார்க்கிங் லைனாக ஒன் ஆஃப்டர் அதர் கிடையாது. சைடில் 2மே வந்து நடுவில் டிரைவே வச்சு சைட்லேயே 2 உங்களுக்கு டெடிக்கேட்டட் இவி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிஃப்ட்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். லிஃப்ட் வந்து 8 பேர் போகக்கூடிய ஒரு லிஃப்ட்டு. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா டிஸ்கான் போட்டிருக்கிறாங்க. சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் ஃபுல்லாகவே
அந்த பிராண்டோடைய சிமெண்ட் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸு ஃபால் சீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2 சைஸ். பாத்ரூம் டைல்ஸோடைய சைஸ்லாம் சின்ன சின்ன டைல்ஸ் கிடையாது, 4x2 சைஸ் போட்டிருக்காங்க. 100% வாஸ்து படி கட்டியிருக்கு. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து சவுத் ஈஸ்ட் கரெக்டாக அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. ஸோ பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம் பட் 100% பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கேஸு, பைப்டு கேஸ், அதாவது கீழே எப்படின்னா இப்போ நீங்கள் சிலிண்டரை வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே டெடிக்கேட் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு வீட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. 2 சிலிண்டர் நீங்கள் லைனாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரெஷர் கேஜ்லேருந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சிலிண்டரில் ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ சிலிண்டர் இருக்குன்றதையே கூட நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சு. ஸோ இங்கே பைப் கேஸ் கொடுத்துருக்காங்க. மீனிங் நீங்கள் சிலிண்டர் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் லாட்டில் சிலிண்டர் வைக்கிறதுக்கான டெடிக்கேட்டட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து பைப் கனெக்ஷன் போயிருக்கு. நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தின் ஒரு டியூப் லைன் இருக்கும். அப்படி இல்லாமல் ஃபுல்லாக ஹெவி கேஜ் மெட்டல் போட்டிருக்கிறாங்க. இங்கேயே ஒரு ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய கீழே சிலிண்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் மேலே இருந்தே பார்த்துக்கலாம். கீழே நீங்கள் சிலிண்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பைப் வழியாகவே ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கேஸுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய தாட்ஃபுல் டிசைன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பால்கனியோட டோர்ஸ் சொல்லலாம். இந்த டோர் வந்து அழகாக ஒரு வுடன் டோரு, அதில் கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபயர் ஏரியா. ஸோ இந்த ஃபயர் ஏரியாவில் அந்த பக்கம் கிளாஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி இப்போ இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்குல்ல அது வந்து ஒரு அந்த ஃபயர் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸு. மேலே அந்த ஃபயர் ஏரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உடன் அந்த மிஷினில் வந்து காவ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த கார்விங்ஸு. ஸோ நிறைய விஷயங்கள், இந்த ஃப்ளோரு, சீலிங் ஹைட்டு, ரூஃப் டாப்பில் வந்து இது ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மினிமல் சார்ஜஸ் வரும் தெரியுமா, சோலார் கொடுத்தா அது மட்டும் தான் வரும். நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜ்லேருந்து இங்கே வந்து என்ன ஒரு 250 மீட்டர்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் 250 மீட்டர்ஸ் நடந்து போகிற தூரம், ரொம்பவே நடந்து போகிற தூரம். ரொம்ப அழகான ஒரு ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லலாம் பெரிய பங்களாஸ் தான் இருக்குது. ப்ரைஸிங்குள்ளே போவோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17,900 உங்களுடைய பேஸ் காஸ்ட்டு ப்ளஸ் அம்யூனிட்டிஸு, ஜிஎஸ்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வாங்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் அப்படின்னா 3,35,00,000 அகெயின் நெகோஷியபிள் ப்ரைஸு. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக செய்யுங்க. 3 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த பக்கம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். ஸோ எந்த ஃப்ளோர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் லயலா காலேஜ் பக்கத்தில் பியூட்டிஃபுல் ஸ்பெக்கு, செம ஹைட்டு சீலிங்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்களில் நிறைய இடங்கள்ல இந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ இன்னொன்று, இப்போ அடுத்த ஷூட் நாங்கள் போகிறது வந்து டி நகர் போகிறோம். டி நகரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை வந்து டி நகர் இன்ட்ரெஸ்டட் ஏரியானா நீங்கள் அதை பாருங்கள். லக்ஸரி கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற 34 யூனிட்ஸ் கொண்ட கம்யூனிட்டியில் ஒரு 9 வீடு இருக்குது டி நகரில். இது அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. யூ வில் நெவர் மிஸ் அ வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு எதாவது ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனாலும் இது ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை எங்கள்கிட்ட நீங்கள் அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் டைப் பண்ணி உங்களுக்கு இந்த நீடு இருக்குது, இவ்வளோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விற்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு டெடிக்கேட்டட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியான டீட்டெயில்ஸை எங்கள்கிட்ட ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பெயரை உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஹாப்பி ஹோம்ஸ் தேடி கண்டுபிடிக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரும் நம்மளுடைய ஒன் ஆஃப் த ஒரு ப்ரௌட் வியூவர் தான். நம்ம இந்த பில்டர் நம்மளுக்கு கால் பண்ணி போன வாரம் நம்ம கிட்ட பேசினாங்க. இந்த வாரம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் வந்து பார்த்தோம். வி ஆர் வெரி மச் ஹாப்பி. ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம் நம்ம உடனே வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு பில்டராக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பையரை ஹாப்பி ஹோம்ஸோட சேர்ந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். I'll see you in the next video. Safe ஆ இருங்க.